இந்த ஆண்டு பிறப்பு வந்து பார்க்கும்பொழுது ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்பில் கிரக நிலைகள் இருக்குது. ஸோ சந்திரன் ராகுவோடு சேர்ந்து இருக்கார் கும்பராசியில். ஐயா ஏற்கனவே லக்னம் எல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய இந்த வார் சூழ்நிலையை பார்க்கும்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு துவக்கம், அதாவது நம்மெல்லாம் வந்து மகர சங்கராந்தி பலன்னு சொல்லுவோம். ஸோ மகர சங்கராந்தியிலிருந்து இந்த சித்திரை வருடம் வரைக்கும், சித்திரை பிறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியனினுடைய நிலையுமே நல்லா இல்லை. அண்ட் இப்போது சூரியன், சனி, செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரமும் இந்த வார் சிச்சுவேஷனுக்கான ஒரு பதற்ற நிலை கண்டிப்பாக ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு இருக்கும். இது நம்மளை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பயப்படாமல் இருந்தாலும் கூட உலக அளவில் ஒரு பொருளாதார நிலைமை வந்து ஒரு சீராக வந்து இருக்காது. அதனால் மக்கள் வந்து அவங்களுடைய சேமிப்புகளை பத்திரமாக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இவ்வளோ நாளாக நம்ம அந்த இன்ஃப்ளேஷனோ இல்லை ஒரு பஞ்சம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வரலை. பட் பற்றாக்குறை அப்படிங்கிறது உலக அளவில் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும். அதனால் ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்கோமா, இல்லை ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலையானா கண்டிப்பாக கிடையாது. அன்றாடம் நம்மளுடைய வேலைகள் செஞ்சு கொண்டே இருந்தாலும் கூட இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக உங்களுடைய ஆன்மீக பலம் அதிகரிக்க வேண்டும். அதனால் ஆன்மீக பலத்தினால் இந்த ஆண்டை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல சந்தோஷமான நிலைக்கு கொண்டு போகலாம். நிறைய நல்ல விஷயங்கள் சுக்கிரனால் நடக்கும், நிறைய திருமணங்கள் நடக்கும், நிறைய வந்து இந்த ஐவிஎஃப் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய இது அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்குது அப்படின்னா கூட அதை சந்தோஷமாக அனுபவிக்க மற்ற கிரகங்கள் விடுறதில்லை. அதனால் மக்கள் வந்து இந்த சித்திரை வருஷ பிறப்பிலிருந்து ஆடி மாதம் முதல் கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயுமே கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா ஆடியிலேருந்து அடுத்தது நமக்கு ஐப்பசி வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஐப்பசியிலேருந்து மகர மாதம் வரைக்கும் கொஞ்சம் தொய்வு இருக்கும். மகரத்துலேருந்து திருப்பி நமக்கு அடுத்த சித்திரை வருஷ பிறகு வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி ஏறி இறங்கி, ஏன்னா கிரகநிலைகளினுடைய மாற்றங்கள், ராகு, கேது, குரு 3மே மாறுறார் இல்லையா? ஸோ இந்த மாற்றங்கள்னால இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கங்கள்.